அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நாளை மறுநாள் மதுரையில் நடைபெறுகிறது தவேகாவின் 2வது மாநில மாநாடு. இதற்காக பாதுகாப்பு பணியில் 3500 போலீசார் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலா. பாலா, வணக்கம். விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை மறுநாள் பாரபத்தி பகுதியில் நடைபெற உள்ளது. இதற்காக காவல்துறை சார்பில் 3500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே பாரபத்தி கிராமத்தில் நாளை மறுநாள் அந்த தவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இதற்காக காவல் ஆணையாளர், அதாவது ஐஜி, 2 ஐஜியும் 10 காவல் கண்காணிப்பாளர்கள், அதாவது எஸ்பியும் 35 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் டிஎஸ்பி, 80 காவல் ஆய்வாளர்கள் இன்ஸ்பெக்டர்கள், மொத்தம் 3500 காவலர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மதுரை பாரபத்தியில் வருகிற 21ஆம் தேதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 90% மாநாட்டு பணிகள் நிறைவேற்றுள்ளன. தற்போது அதற்கான அந்த மீதம் இருக்க அந்த 10% வேலைகளும் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் 600 ஏக்கர் பரப்பளவில் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த 16ஆம் தேதி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் அந்த பந்தக்கால் நடப்பட்டது. இப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான அந்த இது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 22 காவல் ஆணையாளர்களும் 10 காவல் கண்காணிப்பாளர்கள், 35 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 80 காவல் ஆய்வாளர்கள், 3500 காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வர இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து பாதுகாப்பு தொண்டர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளும் தவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனத்தில் வரக்கூடாது என்ற பல்வேறு கட்டுப்பாடுகளும் இருக்கிறது. கூட்டம் அதிகம் வரக்கூடும் என்பதால் இந்த மாநாட்டிற்கு காவல்துறை 3500 காவல்துறைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சரியாக 21ஆம் தேதி அந்த காலையில் அந்த பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை புதன்கிழமை மதியம் விமானம் மூலம் மதுரை வர இருப்பதாகவும், மாநாட்டு திடலில் ஓய்வெடுத்து விட்டு அடுத்த நாள் அந்த மாநாட்டில் பங்கேற்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மாநாடு வியாழக்கிழமை அந்த 3:15 மணி முதல் 7 மணி வரை மாநாடு நடைபெறவும், மாநாட்டில் முதலில் கொடியேற்றுதல், பின்னர் தமிழ் தாய் வாழ்த்து, உறுதிமொழி, கொள்கை பாடல், தீர்மானம், அதன் பின்பு அந்த 4:45 மணி அளவில் விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். மாநாட்டிற்கு 5 லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காகத்தான் அந்த 3500 காவலர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். கூட்டம் அதிகம் கூடும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது.